சாயிராம். எது நம்மிடம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட இறைவன் தந்த இந்த வாழ்வு நம்மிடம் இருக்கிறது. அதில் நம்பிக்கை நிறைந்த மனம் நம்மிடம் முழுவதுமாக இருந்துவிட்டால் போதும். இன்றைய நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கான வெற்றி தரும் நாளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கி உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேரும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. ஆம் என் குழந்தா, உன் கண்களையெல்லாம் மூடிக்கொண்டு கேள். உனக்கான உண்மை உனக்கே புரியும். கேட்பாய்தானே? நான் சொல்ல இந்த வாக்கை கேட்பாய்தானே? கேட்பாய் என்ற நம்பிக்கையோடு நான் உன்னோடு இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. கேட்டுப்பார், உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் உண்மை என்னவென்று. ஆம் என் குழந்தா, உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை விதையாக்க பழகு. அந்த விதையை உன்னுடைய திறமையாய் உரமாக்கு. விமர்சித்தவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் மாற்றங்களை நீ வெகு பிரம்மாண்டமாக காண்பாய். வருடங்கள் மாறுவதால் இங்கு வாழ்க்கையில் ஒன்றும் மாறிவிடாது என் பிள்ளையே. உன்னிடம் விடா முயற்சி மட்டும் உன்னுடைய வாழ்வை வளமாக மாற்றும். நீ தகுதியே இல்லாதவன் என்று அப்படி சொல்வதற்கு இங்கு எவருக்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதை புரிந்து கொள். ஆனால் என் பிள்ளையே, நீ அடையவிருக்கும் வெற்றிக்கான தகுதியை நீதான் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. வெற்றியின் ரகசியமே நீ செய்கின்ற வேலையை உன் முழு விருப்பத்தோடு செய்வதுதான் என்பதில் தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய சிந்தனையில் நீ செய்கின்ற சிறிய மாற்றம் உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து நடந்து கொள். ஆம் என் குழந்தா, உன்னுடைய தடைகளெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகும். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய எண்ணம் போல்தான் உன்னுடைய வாழ்வில் சறுக்கல்கள் வரும் பொழுது எப்பொழுதும் உடைந்து விடாதே. தோல்விகளை சந்திக்காமல் இங்கு உயர்ந்தவர்கள் என்று எவருமே கிடையாது என் பிள்ளையே. எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அந்த தீர்க்கமான சிந்தனையே எப்பொழுதும் உன்னை மிக பிரம்மாண்டமாக உயர வைக்கும். மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்து கொண்டே இரு எப்பொழுதுமே. அதே போல வழிகள் நிறைந்த அனுபவத்தை நீ உன்னுடைய வாழ்வில் முன்னேறும் ஏணி படைகளாக வைத்துக்கொள். காலம் கனிந்து வரும் என்று எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்காதே. யாராவது உதவி செய்து உன்னை வாழ்வில் உயர்த்தி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே எதிர்பார்க்காதே என் பிள்ளையே. நீ எதை செய்தாலும் அதில் உனது உழைப்பு மட்டும் இல்லை என்றால் சிறு திரும்பு கூட உனக்கு உதவி செய்ய முன்வராது என்பதை தெரிந்து கொள். ஆம் என் குழந்தா, நேரம் வரும் என்று காத்திருப்பது மடத்தனம்தான். உனக்கான நேரத்தை நீயே அமைத்துக்கொள். தினம் தினம் தன்மானத்தை உயர்ந்ததாக நினைத்திடு. அனுதினமும் உழைத்து கொண்டே இரு. இங்கு வாழ தெரியாதவர்கள் என்று எவருமே இல்லை இந்த உலகத்தில். இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக்கொள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையுமே இழப்பதே இல்லை. ஒன்று வெற்றி பெறுகிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். ஆம் என் குழந்தா, நீ வெற்றி பெற மிக சாதகமாக அனைத்து சூழ்நிலைகளையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு அனைத்துமே தெரியும்.
இல்லை என்று எப்பொழுதும் சொல்லாதே. எல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொல்லப் பழகு. என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதே. உன்னால் முடியும் என்று எப்பொழுதும் தீர்க்கமாக நம்பு. நீ வரம்பில்லாத வலிமையை பெற்றவன் என்பதை உணர்ந்து செயல்பட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இல்லை என்று மனதால் கூட வாடாதே. இருக்கிறது என்று தன்னலமாக அதிகமாக ஆடவும் செய்யாதே. அத்தனையும் மாற, அனைத்துமே மாற ஒரு நொடி போதுமானது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்குள் எப்பொழுதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கட்டும். தேடல்தான் உன்னை ஒரே இடத்தில் தேங்கி நிற்க விடாமல் முன்னேற்றத்தை நோக்கி நகர்த்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. ரசித்து வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் எதை எப்பொழுது இழப்பாய் என்று யாருக்குமே தெரியாது. எது எப்பொழுது உன் வாழ்வில் மாறும் என்று எவருக்குமே தெரியாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் மற்றவர்களை மனதார வாழ்த்த பழகு. மனதார வாழ்த்த பழகு. வாழ்த்துவதற்கு வசதிகள் தேவையில்லை. நல்ல மனம் இருந்தாலே போதும். மற்றவர்களை வாழ்த்தும் போது நீயும் வாழ்த்தப்படுவாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்த்துகளாலும் நல்ல நல்ல வார்த்தைகளாகும் உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் தடைகளெல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான பிரம்மாண்ட வாய்ப்பு உனக்காகவே காத்திருக்கும் என் பிள்ளையே. இறைவன் கொடுத்த இந்த வாழ்வு பயணத்தில் ஒவ்வொரு நாளும் வரமாவதும் கஷ்டமாவதும் உன் கையில்தான் இருக்கிறது. உன்னுடைய கையில்தான் இருக்கிறது. எப்பொழுதும் கடந்த காலம் எதிர்காலம் பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பவர்களுக்கு வாழ்வு சாபமாகி விடுகிறது. அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்பவர்களுக்கு வாழ்வே வரமாகிறது. அந்த வாழ்வே வரமாக மாறிவிடுகிறது. உன்னுடைய செயல்கள்தான் நீ யார் என்பதையும் எப்படிப்பட்டவன் என்பதையும் தீர்மானம் செய்கிறது என் குழந்தா. சிந்தித்து செயல்படு. உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் உன்னுடைய இலக்கை நோக்கி எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கட்டும். அடைய வேண்டியதை நிச்சயமாக அடைந்தே தீருவாய். நல்ல வாழ்க்கை கிடைத்துவிட்டது என நம்பி கடமையை செய்ய துவங்கு. எல்லாம் நமக்கு அமைந்துவிட்டது என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் வாழ பழகு. உன்னுடைய நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளும் உன்னை விரைவாக வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. நிம்மதியில்லாத தன்மையை விட்டுவிடு. அலட்சியப்படுத்துகிறார்களே என்று வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய வேலையை நீ திறம்பட செய்து காட்டவே முடியாது. அலட்சியப்படுத்துபவர்களுக்கு அது சாதகமாகவே முடிந்துவிடும். ஆனால் அப்படி இருக்காதே. உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு முன்னால் அவர்கள் பிரமிப்படையும் அளவிற்கு நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமோ அந்த அளவுக்கு முயன்று காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். உனக்காக ஒரு வேலை இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ உண்டு, உன்னுடைய வேலை உண்டு என்று இருந்து கொண்டே இரு. உன்னை அலட்சியப்படுத்துபவர்கள் படுத்திக்கொண்டே போகட்டும், பேசிக்கொண்டே போகட்டும், என்ன வேண்டாலும் அவர்கள் நினைத்து கொண்டே போகட்டும். அது அவர்களுடைய மனது. உன்னை காயப்படுத்துகிறோமே என்று கூட அவர்களுக்கு புரியாத சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய மனம், அவர்களுடைய குணம். மற்றவர்களின் குணத்தையோ மனதையோ மாற்றும் அளவிற்கு உன்னிடம் எந்த ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடவில்லை, அமையவும் அமையாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அவரவர் குணத்திற்கேற்ப அவரவர் செய்யும் பாவ புண்ணியங்களை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதுதான் விதியின் விளையாட்டும் கூட. எனவே அவர்களையோ மற்றவர்களையோ உன்னை சுற்றி இருப்பவர்களையோ பற்றி உன் சிந்தனையை சுழன்றுவிடக் கொண்டே இல்லாமல்
உன் வேலையை நீ செய்து கொண்டே இரு. அவர்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்வே வீணாகிவிடும். உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். உன் இல்லத்தின் சாவியை எப்படி பத்திரமாக நீ பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதே போல உன் மனதின் சாவியையும் பத்திரமாக பாதுகாப்பாட வைத்துக்கொள். உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் எழுவதை முதலில் நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. உன் மனதை பொக்கிஷமாக வைத்துக்கொண்டு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முன் யோசனையோடு செய்ய பழகு. நீ தொடுவதெல்லாம் உனக்கு வெற்றியாகவே இருக்கும். உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நீ மட்டுமே முடிவு செய்வதற்கான அத்தனை வழிகளையும் ஏற்படுத்து. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் வாழ்வில் நுழைய முடியாதபடி அனைத்தையும் நீயே உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை, இழிவாக பேசுவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதே. அப்படி நினைத்தால் நீதான் தவிக்க வேண்டுமே தவிர அவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும், யாருடைய துணையுமில்லாமல் என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று துணிச்சலோடு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் நல்ல தீர்ப்பாகவே இருக்கும். தைரியமாக இரு, துணிச்சலோடு இரு, எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொள், நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் யார் முன்னிலையிலும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டலாம் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உன்னால் சாதிக்க முடியும். சாதிப்பதற்காகவே நீ பிறந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன், சிகரத்தில் அமர வைப்பேன், உனக்காக அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். நீ தைரியமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்த்து பார்த்து நானும் ரசித்து பூரிப்படையப் போகிறேன். என் குழந்தையின் சந்தோஷத்தில்தான் என் மகிழ்ச்சியும் அடங்கியிருக்கிறது. என் குழந்தையின் ஆனந்தத்தில்தான் என்னுடைய ஆனந்தமும் கலந்து இருக்கிறது. எனவே போராட்டம் வந்துவிட்டால், கஷ்டமான சூழ்நிலை வந்துவிட்டால், தேவையில்லாத பிரச்சனை சூழ்ந்துவிட்டால் பயம் கொள்ளாதே. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று தைரியமாக இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்காக நீ பயப்படுகிறாய்? சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயி தேவா கூறுவதை இப்பொழுது நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உன்னை சூழ்ந்த மாயையெல்லாம் விலகி உனக்குள் ஒரு புது வெளிச்சம் பிறந்து கோடீஸ்வர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். யாரெல்லாம் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, உன்னை வேண்டாம் என்று விலகி சென்றார்களோ அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி சென்றார்களோ, உன் மனதை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி ரணப்படுத்தி உன்னை விட்டு விலகினார்களோ அவர்கள் மனம் திருந்தி உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து, வரப்போகும் இந்த நிலைமையை பார்த்து மனம் திருந்தி நீதான் வேண்டும் என்று உன்னிடமே வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நம்பிக்கையை இழக்காமல் முயன்று கொண்டே இருக்கிறாயல்லவா, ஓடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, போராடிக்கொண்டே இருக்கிறாயல்லவா, அந்த குணத்தை மட்டும் மாற்றிவிடாமல் எப்பொழுதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் நீ ஜெயித்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுதும் என்னுடைய இந்த பரிபூரணமான ஆசிர்வாதம் உனக்கு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்ற பேச்சுக்கே இடமே இருக்காது. நீ ஏதாவது தவறு செய்தால் அந்த தவறு மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். ஏனென்றால் தவறு செய்வது மனிதனின் குணம்தானே.
ஆனால் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்தால்தான் அது குற்றமாகுமே தவிர, ஒரு முறை செய்த தவறுக்கு மனம் வருந்தி திருந்தினாலே போதும், அந்த தவறு உனக்கு தண்டனை இழைக்காது. காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையவே கிடையாது. அது உன்னுடைய மனதை பக்குவப்படுத்துகிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றை தீர்க்கமாக சிந்தனையில் வைத்துவிடு. அடிக்கடி மீண்டும் மீண்டும் தவறு செய்பவன் அப்பாவி என்று இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் முட்டாளாகவே பார்க்கப்படுகிறான். ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டையாகவும் பார்க்கப்படுகிறான். தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்பவனே மனிதனாக இந்த உலகம் அவனுக்கு பெயர் சூட்டும். எனவே என் பிள்ளையே, தன்னை அறியாமல் நீ செய்த தவறை தன்னை அறிந்து திருத்திக் கொள். எப்பொழுதும் நீ சிறந்த மனிதனாகவே இருக்கலாம். கோடீஸ்வர ராஜயோகம் பெறும் வாய்ப்பு இதோ உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படுவது தவறே இல்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதே மிக மிக தவறு. எனவே கோடீஸ்வர ராஜயோகம் வரப்போகும் இந்த நேரத்தில் அதற்கான தகுதியை நீ ஏற்படுத்திக்கொள். அதற்கான தகுதியை உருவாக்கிக்கொள். ஆயத்தமாக, எல்லாமே உனக்கு வசமாகும். சில சமயம் நீ ஏற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும். சில சமயம் அதை எதிர்க்க வேண்டியும் இருக்கும். இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை வென்றே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை என் குழந்தா. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது மௌனமாக இரு. மனம் கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இரு. அப்பொழுது நீ அதிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்துவிடலாம். மனக்குழப்பமாக இருக்கும் பொழுது அதற்கு சிறந்த அருமருந்து என்ன தெரியுமா என் குழந்தா? சிந்தனையை துணை கொண்ட தனிமைதான். தனிமையாக இரு. உனக்கு அனைத்துமே புரியும். வாழ்க்கையும் புரியும். உன்னுடைய வாழ்வும் புரியும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும், உன்னுடைய மனதிற்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களுக்கு, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தனிமையில் ஆறுதல் கூட யாருமே இல்லை என்று நினைத்து புலம்பாதே. உனக்காக நீ தனிமையில் இருக்கும் பொழுது உனக்கு ஆறுதல் அளிக்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக நான் வருவேன். வந்து உனக்கு என்னுடைய ஆசிர்வாதத்தையும் உன் மன வலியை போக்கும் மருந்தையும் நிச்சயமாக தருவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. கவலைகள் வேண்டுமானால் வந்து விட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்து விட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக.
எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும், நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா? சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? உன் அப்பாவிடம் இருக்கும் தீர்வை நீ வேறு எங்கு சென்று அலைந்தாலும் தேடினாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நானே உனக்கு பிரச்சனையாகவும் இருக்கிறேன், உனக்கு வரும் பிரச்சனைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறேன். நானே உனக்கு தீர்வாகவும் இருக்கிறேன், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் நானே இருப்பேன். நீ படும் கஷ்டத்தைப் போல் மற்றவர்களும் கஷ்டப்படுவார்கள் என்று நீ நினைத்தால் அவர்களுக்காக பரிதாபப்படு. அப்படி நீ பரிதாபப்பட்டாலே மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் உன்னால் நிகழவே நிகழாது. எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம் வாழ்க்கையில் எப்பொழுது விடியல் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறாய். கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்ற தத்துவம் எப்பொழுதும் வீண் போனவே போகாது. உன் எண்ணப்படிதான் உன் வாழ்க்கை சுபமாகவே இருக்கும். எப்பொழுதுமே நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. உனது வலிமையான எண்ணமே உன் வாழ்க்கையை உருவாக்கும், வெற்றிகரமாக அழைத்தும் செல்லும். நம்பிக்கையாக எது நடக்கும் என்று நீ நம்புகிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் வாழும் வாழ்க்கை, நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை மிக அற்புதம் என்று நினைத்து வாழ பழகு. அந்த வாழ்க்கையே உனக்கு அற்புதமாகவே மாறிவிடும். உன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து நினைத்து ஏங்குவதும், உனக்கு கிடைக்காத ஒன்றை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதும் எல்லாமே வீண்தான். ஏனென்றால் நடக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. அதுபோல் கிடைக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீ என்னதான் செய்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு கிடைக்க வேண்டும், உனக்கு அது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்தாலும் அது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். நான் ஒன்றை கூறுகிறேன், புரிந்து கொள்கிறாயா? நீ நினைப்பது எதுவுமே நடப்பதில்லை, நடக்கப் போவதும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நீ நினைப்பதையும் ஆசைப்படுவதையும் எப்பொழுதுமே நிறுத்தப் போவதே இல்லை. நீ எண்ணிக்கொண்டே இரு, நல்லதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன்.
நடப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும், எல்லா நொடியும். அதிசயத்தை உன் வாழ்க்கையில் காணப்போகிறாய். வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் எப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் பூர்வ ஜென்ம பந்தத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். மிகப்பெரிய ரகசியம், யாரிடமும் சொல்ல மாட்டேன். உனக்காகவே நான் கூறும் வாக்கு இது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் வார்த்தைகள். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? நம்பிக்கையாக நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா? உன் வாழ்வு தலைகீழாக மாறும். நான் உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். நீயே கதி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி அமைதியாக இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை தவறான பாதையில் செல்லும்படி அனுமதிப்பேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு பிரியமே, எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழவே போகிறது. உனக்கான தீர்வு நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது. அதை நான் தீர்ப்பெழுதி விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாமே இது நாள் வரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் எல்லாம் சுபமாக நடக்கும். உன்னிடம் இல்லாதது ஒன்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான நல்ல செய்தி, உனக்கான இனிப்பான செய்தியை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். நான் இருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினையின் பலன்களால் தான் அவரவர் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒருவர் வாழ்க்கை இருப்பது போல் மற்றவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இருக்காது, இருக்கவும் முடியாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை சாயல் வேறு விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை படைத்தவனே நான் தானே. உனக்கான தேவைகள் அனைத்துமே நேரம் வரும் பொழுது, நல்ல காலம் வரும் பொழுது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தான் தீரும். எதற்காகவும் கலங்காதே. உனக்கான ராஜயோகத்தின் அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் மீண்டும் காலூன்றி நிற்க வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை மறந்து விடாதே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் சொல்? நன்றாக யோசித்துப்பார். உன் அப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வரத்தை வாரி வாரி வழங்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ சோகத்தின் உச்சியில் இருக்கிறாய்? உனக்கான ராஜயோகத்தின் பக்கத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்படியே சோகத்தோடு நின்று கொண்டிருந்தால் உனக்கு ராஜயோகம் வரும் பொழுது, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தில் நீ இருக்கவே மாட்டாய். எனவே என் குழந்தையே, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது என்று உன் அப்பா சொல்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயா? இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இதை நீ இப்பொழுது இந்த நொடி கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கு நல்ல நேரமும் காலமும் ராஜயோகமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது கூட உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே? உனக்கு எல்லாம் நிகழப் போகிறது, உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது என்பதால்தான் இது உனக்கு இப்பொழுது கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அற்புதம் நிகழத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். மகிழ்ச்சி பொங்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில். சந்தோஷம் நிரம்பி வழியப் போகிறது உன் வாழ்க்கையில். தேவையில்லாமல் என் நாவிலிருந்து எந்த சொற்களும் விழாது என் குழந்தையே. நான் கூறுகிறேன் என்றால் அது நிச்சயமான சத்திய வாக்காகத்தான் இருக்கும். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நீ சந்தோஷத்தின் எல்லைக்கு மிக அருகில் நின்று கொண்டிருக்கிறாய்.
கூடிய விரைவில் உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாமல் இருப்பாயா? என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும்.